கேவலமா பேசல. இன்னும் 4 வார்த்தை நாட்கள் கேட்டு போயிட்டாங்க. அதான் வழக்கம். முதல்ல ஒருத்தன் வந்தா அப்புறம் ஜோடி போட்டு வராங்க. எங்காடி ஒன்னு அப்பத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். நான் இந்த வயசுல ஜோடி போறியா? ஜோடி அது ஒன்னு சின்ன பையன். நீ சீட்டை ஊட்டி எந்திரிச்சு நிக்க போது நினைச்சேன் நான் உனக்கு. ரைட்டு வரட்டுமா? ஹலோ வரட்டுமா? எல்லாம் சட்டத்தே வேணும். அது என்ன எல்லாரும் இன்ஸ்டால் பண்றது நீங்க ஒட்டு மொத்தமா சோழ கட்ட வேணாம். நானும் மிகப்பெரிய லவ்லி தான். நாய் என்ன பூனை வந்து நிக்குது. பூனைக்கு கூட இறப்பாரமா போச்சு. வரட்டா? அப்புறம் இன்னொரு எங்க ஆகுது? ஒரு நிமிஷம் மேல வாங்க. இந்த மாதிரி கை தட்டி அவர் உசு பேசி விட்டுருக்கீங்க. முதல்ல 2 தம்பதிகளா வாங்க 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 கூப்பிட்டீங்களா இல்லையா? மைக்க சொல்லுங்க சார், மைக்க சொல்லுங்க. கூப்பிட்டீங்களா இல்லையா? கரெக்ட். ஓகே கூப்பிட்டேன் சார். கூப்பிட்டீங்களா? ஆமா. அப்புறம் என்ன வருங்களுக்கு எல்லாம் ஒரு சாய்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு சாய்ஸ். அந்த ஹஸ்பண்ட் வந்தோட ஒரு 44 வருஷம் ஆச்சு. ஒன்னும் என்ன ஒரே ஆளா வச்சிருக்கீங்களா? அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகணுமா? இல்ல கூட்டத்துல இன்னொன்னு தைக்கு போலாம்ல. உள்ள இந்த கூட்டத்துல ஒண்ணு ஒரு சின்ன வீடு பெரிய வீடு. யாருக்கு? அவன் அந்த 41 வயசுல நம்ம தாத்தாவுக்கு. எங்க மாமாவுக்கு ஒண்ணு நல்லா தேடிட்டு இருக்கேன். ஆமா மாமா மாமா யார் அவரு? அவர் தான் வந்து இந்தோனேஷியன் தாய்லாந்து. அவர் செவனையில தானே உட்காந்துருக்காரு. அவர் செவனையில உட்காந்துருப்பாரு. வேலைதான் செவனையில ஓடாது. அங்க பாருங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க உங்களை? நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க. சந்தோஷம். நீங்க சொல்றத பூரா சொல்லிட்டு கடைசியில மாமாவை அவர் தலைமையில போட்டீங்க பழிய. எங்க மாமா தான் எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி எதையும் தாங்கும் இதயம். அதுக்கு ஒரு அளவுக்கு தான் போடணும். அங்க இதயத்தை வித்துட்டார 1.5 டன் வெயிட்டா போடுற. மாமா சார் உஷாராருங்க. இந்த மாதிரி ஜிப்பா போட்டுக்கூட நம்பாதீங்க. நல்லா போட்டுக்கிட்டு குடிப்பு வச்சுட்டு இருப்பான். மூக்கு கம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அவனை நம்புங்க. ஏன்னா அவன் நல்லா பசங்க. பரவாயில்ல. எங்க மாமாவுக்கு உங்க மாதிரி தோட போட்டு சிராங்கன் ரோட் இருக்கு இல்லையா, வீராசாமி ரோட்ல இந்த மாதிரி குடுமி வச்சு எங்க மாமா நடந்தாருன்னா பின்னால பூரா வங்காளி கூட்டம் தான். இல்ல மாமாவை சொல்றாரா இல்ல நம்மள சொல்றாரா? இல்ல மாமாவை தான் உன்னை நம்ப முடியாது.